சொல்லி இந்த அனர்த்தத்தின் மூலம் அஜல் முடியோன்னு சொல்லி அல்லாத முடிவுல இருந்துச்சோ இவர்கள் அனைவர்களே அல்லாஹ் தஆலா கைப்பற்றி விட்டான். அதுக்கு நாங்க என்ன காரணம் சொல்லியும் சரிவார இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அனர்த்தத்தின் போது ஒரு படிப்பினைக்குரிய ஒரு நிகழ்வு உண்டு எங்கட ஏரியாக்களை நடந்துச்சு. குறிப்பா எங்கட வாலிபர்களுக்கு சொல்லி காட்டுறன். மவுத்து சொல்றது மவுத்துக்கு ஒரு வயசு ஒன்று இல்ல, இத்தனை வயசுல தான் மவுத்தா போகணும் இல்ல. அல்ல எந்த டைம்ல கூப்பிடுறானோ எப்படி கூப்பிடுறானோ அப்படி போறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் ரெடியா இருக்கோம். 27 வயசு வாலிபர் மாச கடைசியில நிக்காஹுடைய வைபவம் வச்சிரு. நிக்கா பயானுக்காக வேண்டி ஒரு ஆலிம இன்வைட் பண்ணிருக்கிறாரு. மாச கடைசியில நிக்கா. அதுல நீங்க தான் இந்த நிக்கா பயான செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, சொல்லி ஒரு கிழமையில ஒரு அனர்த்தம் கொண்டு வந்துச்சு. கண்ணியமான சகோதரர், ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த வாலிபர் மௌத்தா போயிட்டாரு. அந்த வாலிபர் ஜனாசால கலந்து கொண்டது எந்த நிக்கா பயானுக்காக வேண்டிய ஒரு ஹஸ்ரத் அழைப்பு கொடுத்தாரோ அதே ஹஸ்ரத் தான் நிக்கா பயான் செய்ய இருந்தவர். அந்த வாலிபண்ட ஜனாசாவை கபூருக்கு வச்சு ஜனாசா பயான செஞ்சுட்டு விளங்கப்படுத்தினாரு. இவ்வளவுதான் மனிதண்ட வாழ்க்கை, இவ்வளவுதான் மனிதண்ட வாழ்க்கை. அந்த வாலிபர் எவ்வளவு எதிர்பார்ப்பு ஹஸ்ரத் பயான் வருவாரு, ஹஸ்ரத் எனக்கு துவா செய்வாரு என்ற ஒரு வாழ்க்கை, ஒரு சாலியான ஒரு வாலிபர். முடிவென்னா நிக்கா பயான் செய்ய இருந்தவர் கடைசியில ஜனாசா பயானை தான் செஞ்சாரு. இப்படி பல நிகழ்வுகள் அல்லாஹ் படிப்பினைக்கு காட்டுறான் அல்லாஹ் தஆலா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய மவுத் ரெடியா இருக்கு, சந்தூக் ரெடியா இருக்கு, கபருஸ்தான் ரெடியா இருக்கு. நானும் நீங்களும் இருக்கிற காலத்தை சரியான முறையில